கர்த்தரும் அரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த இரண்டாவது பகுதிகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் நடந்த அந்த பகுதி வேதத்தையும் வேதத்தில் உட்பட்ட விஷயங்களையும் மேலோட்டமாக நம்ம பார்த்தோம். அதாவது இது பிப்ளிக்கல் டெவலப்மெண்ட் ஸ்கில் BDS என்று சொல்லுகிற ஒரு கோர்ஸுக்காக 7 நாட்கள் அமைக்கப்பட்ட பாடத்திட்டம். இந்த 7 நாட்கள் அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் கிட்டத்தட்ட BD பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி என்று சொல்லுகிறது சுமார் 4 வருஷங்கள் 4 வருஷம் 40 சப்ஜெக்ட் படிக்கக்கூடியவைகளை சுருக்கமாக்கி அனுபவம் மூலமாக மிக எளிய நிலையில கற்றுக்கொள்ளுகிற ஒரு வகுப்பு தான் இந்த 7 நாள் பகுதி. அப்படிப்பட்ட வகுப்புக்கு தகுதி உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அல்லது இதை படிக்கிற பொழுது இது நமக்கு தேவைதானா என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு நாள் கருத்தரங்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல இந்த காலை நேரத்தில் நடந்த நிகழ்வே அநேகர் சொன்ன சாட்சி அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். நேரம் பத்தல இப்படி சொல்லி கடந்து போயிருக்கிறாங்க. மறுபடியும் நமக்கு இருக்கணும் சொல்லி மீண்டும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு சிரமம் மேற்கொண்டு நம்ம இருக்கிறோம். சரி, இப்போ காலையில் பார்த்த காரியங்கள்லாம் அவ்வளவு விஷயத்தையும் ஒரு நாள்லையோ அல்ல 7 நாள்லையோ பேச முடியாது. இந்த ஆசரிப்பின் கூடாரம் மட்டுமே 2 வருஷம் படிக்கிற சப்ஜெக்ட் இருக்கு. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 430 ஆண்டுகள் எகிப்தில் இருக்கிறாங்க. 430 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அங்கு புறப்படுறாங்க. 430 ஆண்டுகளுக்கு பிறகு புறப்பட்டு 40 இடங்களுக்கு மேல அங்க தங்கியிருந்து 41 இடத்துல குடியிருந்து 42வது இடத்துல அதுக்கு பிறகு கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அந்த 41 இடத்தையும் நம்ம படிச்சு பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ராமசேஸை தொடங்கி யோர்தான் மட்டும், யோர்தான் இந்த பக்கத்துல 2.5 கோத்திரம், யோர்தானுக்கு அந்த பக்கத்துல 9.5 கோத்திரம் இப்படி குடியிருக்கிறார்கள். அப்ப இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த நிலப்பரப்பானது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு அமைக்கப்பட்டிருந்தது. தேவன் அவர்களுக்கு அந்த காரியங்களை வாக்களித்தார். இந்த பிரயாணத்தையும் ஆண்டவர் செய்த காரியங்களையும் விவரிக்க முடியாது. சிறப்பாக எரியோ கோட்டையை குறித்து நம்ம ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அது இரட்டைச்சுவர் கோட்டை. ஒரு பக்கத்துல ஒரு சுவர் கட்டியிருப்பாங்க, அதுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்கும், அதுக்கு பிறகு மேல ஒரு பக்கத்துல ஒரு சுவர் கட்டியிருப்பாங்க. அந்த சுவருடைய வீதி 13 அடி அகலம், ஒன்று 6 முழம் அகலம். இப்படி 2 கோட்டை. சரியாக அந்த கணக்கு நம்ம பாடம் சொல்லும்போது சொல்றேன், என் மெமரியில் இருக்க மட்டும் சொல்றேன். அதுக்கு இடையில் மேல பாத்தீங்கன்னா மச்சுப்பாவி, அநேக காவல் கோபுரங்கள் கட்டப்பட்டு அங்க அந்த இடத்துல குடியிருக்கிறார்கள். அலங்கத்து மேல் குடிர்ந்தார்கள். அப்படி குடிர்ந்தவர்களுடைய வரிசையில் வருகிறதான் ராகாப் என்று சொல்லுகிறவர்களும். அதுக்கு பிறகு அந்த இடையில பாத்தீங்கன்னா ஆயுதங்களை போட்டு வச்சிருப்பாங்க. இதைத்தான் 7 நாள் சுற்று 7வது நாள் 7 முறை சுற்றி கர்த்தரை ஆர்ப்பரித்த பொழுது இந்த 2 சுவர் கோட்டை உடைந்தது. நம்முடைய தமிழ்நாட்டில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இருக்கு. அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மண்ணால செய்யப்பட்டது. மண்ணு, கடுக்காய், பதநீர், சுண்ணாம்பு, முட்டை இவைகளெல்லாவற்றையும் போட்டு பிசைஞ்சு மிதிச்சு கட்டப்பட்ட கோட்டை. அதை பேரிங் வச்சு உடைக்கிறாங்க. ஒரு பகுதி தான் உடைக்க முடிஞ்சு. அந்த கேப் வழியா தான் உள்ள போய் வீரபாண்டிய கட்டபொம்மையை பிடிக்கிறார்கள். இதெல்லாம் பேசணும்னா கேட்பாங்க, நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம நம்முடைய வரலாற்று மிக்க சில காரியத்தை நம்ம வரும்போது நமக்கு தெரியும். அப்ப இஸ்ரவேல் நாட்டினுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கிறோமானால்
என்ன கேட்கிறாங்க? இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள், இஸ்ரவேல் உள்ள தேசத்துல பிறந்தவர், பலஸ்தீனாவில் பிறந்தவர். அப்ப அந்த காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம். இப்போ இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்திருக்கிற நமக்கு எத்தனை பேருக்கு இந்தியா சரித்திரம் தெரியும், இந்திய சட்டம் தெரியும், இந்தியாவுடைய வெளிப்படுகிற காரியங்களுடைய சூழ்நிலைகள் புரியும், கலாச்சாரம் தெரியும்? அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனா வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்யும்படி வந்த மிஷனரிகள் எல்லாரும் இந்தியா உள்ள கலாச்சாரத்தை ஆய்வு செய்தார்கள். இந்தியர்களை குறித்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியர்களை குறித்து அவர்கள் பேசுகிற மொழிகள் என்ன, அவருடைய கலாச்சாரம் என்ன, உணவு பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் படிக்க ஆரம்பிச்சாங்க, எதற்காக அதை செய்தாங்க அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கும்போது இது என்ன அவங்க ஏதோ பண்ணாங்க அவ்வளவுதான் நினைக்கிறோம். குறிப்பாக கான்ஸ்டன்டைன் ஜோசஃபஸ்கியா அவர் பேரு, அவருடைய சரித்திரத்தை பார்க்கிற பொழுது மதுரையில் ஒரு சொற்பொழிவு ஆற்றுகிற பொழுது கோழி மிதிச்சு குட்டி நுடமாகாது அப்படின்னு சொன்னார். கோழி குஞ்சி என்று சொல்லுகிறது வந்து கோழி, ஆடு குட்டி போடுறத குட்டின்னு சொல்லுவான், கோழியுடைய சின்ன குழந்தைய வந்து குஞ்சுன்னு தான் சொல்லுவான். அப்ப அதுக்காக பெரிய ஜோக்கு சொல்லிட்டு மாதிரி அவரை கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. அவர் தான் தேம்பாமணி எழுதினார். திருக்குறளுக்கு இலக்கணத்தை போல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளை இணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் காரியத்தை இணைத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது? இப்ப அவர்கள் வந்து இந்தியாவுடைய பெருமைகளையும் இந்தியாவுடைய காரியத்தையும் ஆய்வு செய்யற பொழுது அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குது. அதே நேரத்தில் நாம இந்திய கலாச்சாரத்தை குறித்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னாக்க நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். நம்ம தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10 காலங்களை குறித்து சொன்னேன். 10 காலங்களை குறித்து பேச முடியுமா அப்படின்னு தெரியல எனக்கு, ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கு. இன்னோட நம்முடைய கருத்தரங்கம் முடியுது, நீ ஒரு நாள் மட்டும்தான் முடிகிறது. ஆண்டவருக்கு சித்தமானால் முடிஞ்ச போது கேட்டாங்க, எங்க பகுதியில் 4 நாளோ 5 நாளோ நடத்துங்க, இவ்வளவு பேரை நாங்கள் சேகரித்து வைக்கிறோம் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்படி இந்த காரியங்கள்லாம் செயல்பட்டு இருக்கிறது. அதே போல எனக்கு முடிஞ்ச பிறகுதான் தெரியும் இது லைவ் வந்து போயிட்டு இருக்குது, வேர்ல்டு முழுசும் உலகம் முழுசும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இது முடிஞ்ச பிறகுதான் தெரியும். ஏதோ மயக்கம் மாட்டி விட்டாங்க, பேச ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த பேசுறது கூட லைவாக நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க அனைவருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, அதனுடைய காரியங்களை சொல்லி பாருங்க. அதை பார்க்கும் பொழுது இந்த வந்திருக்கிற ஒரு சின்ன ஒரு அறைக்குள் உள்ள மக்களுக்கு மட்டுமல்லாம 200க்கு அதிகமான மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பிறகு புரிந்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் தொடர்ந்து உற்சாகப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த நாட்கள்ல இந்த 10 காலங்கள்ல முதல் காலங்கள் அனாதி காலம் என்று சொல்லுகிற காலத்தில் வருகிறோம். அனாதி காலம் என்று சொல்கிறது அனாதியான காலம், ஆதி காலம். அந்த ஆதி என்று சொல்லுகிறது என்ன? இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? இந்த உலகத்தையே வச்சுக்கங்க, ஆன்மீகம் எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? ஆன்மீகம் என்று சொல்லுகிறது ஒன்று பைபிள் ஆரம்பிச்சது கனியினால, பழம், பழத்துலதான் ஆன்மீகம் பைபிள்ல சொல்லிருக்குது. விளக்கப்பட்ட கனி, நன்மை தீமை அறியும் கனி என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த சப்ஜெக்ட் போல அது 2வது உருவம், அது ஒரு கனி. அது நிறைய பேர் சொன்ன மாதிரி, காலைல சொன்ன மாதிரி அது ஆப்பிள் பழமா, வாழைப்பழமா, திராட்சை பழமா என்பதெல்லாம் 2வது விஷயம். கனி, கனி, விளக்கப்பட்ட கனியை சாப்பிடக்கூடாது, நன்மை தீமை அறியும் கனின்னு பைபிள்ல தெளிவா சொல்லியிருக்கிறது. அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். என்ன ரைமிங்கான வார்த்தை பார்த்தீங்களா? எதுக்கு போனா அது இன்னைக்கு எழுதிருக்க மாதிரி முடியாது. பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பறித்தாள், புசித்தாள், புருஷனுக்கு கொடுத்தாள். அப்போ அவனும் அதை புசித்தான். இப்ப யாரு தப்பு செஞ்சது? நான் கேட்கிறேன், தெரிஞ்சு தப்பு செஞ்சது யாரு, தெரியாம தப்பு செஞ்சது யாரு? சிந்தனையில் உதித்த சித்திரம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை ரைட் பண்ண. ஏவாள் பறித்து புசித்துட்டு வரும் பொழுது மகிமை இழந்து வர்றா. அழகா இருந்தவ அதை பறிச்சதுனால சாப்பிட்டதுனால அவள் தோற்றமே மாறி மகிமை இழந்தவளாய் வருகிற பொழுது அவன் பார்த்த நேரத்துல இப்படி இருக்கிறாளே, இந்த கனியை சாப்பிட்டனால இப்படி இருக்கிறா, நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம், அது வேண்டான்னு சொல்லுவோன்னு கேட்கல. ஒருவேளை அப்படி கேட்காம இருந்திருந்தா ஏவாள் வந்து ஆதாமுக்கு தான் படைக்கப்பட்டது, அதனால ஆண்டவர் வேற ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பாரு.
இவன் என்ன பண்ணிட்டான், உதவியே கொடுத்துட்டாரு, வந்துருச்சு, நாமளும் கெட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். பிரச்சனை முடிஞ்சு இவனும் போயிட்டான். அவர் தெரிஞ்சு தப்பு செய்தது யாரு? ஆதாம். தெரியாம தப்பு செய்தது யாரு? சகோதரிகளா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தெரிந்து தப்பு செய்தா நிறைய அடி, தெரிஞ்சு தப்பு செஞ்சா நிறைய அடி, தெரியாம இருந்தாக்க சில அடிகள் அப்படியே வந்துருதுல, அதனால வந்திருக்குது. இப்ப கனியினால் உருவாக்கப்பட்டது. அந்த இன்னும் புராண கதைகள் எடுத்துக்கங்க. புராண கதை எடுத்துன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல ஞானப்பழத்தினால் ஏற்பட்ட பிரிவு, புராணங்கள்லையும் கதை தான் வருது. சரி, இதெல்லாம் விட்டுடுங்க, விஞ்ஞானத்துக்குள்ள வருவான். சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் போய் ஒரு ஆப்பிள் மரத்தின் பக்கத்தில் படுத்து கிடக்கிறான், மேலேந்து வந்து தலையில விழுது ஆப்பிள். என்னடா எலும்பி பார்க்கறான், ஆப்பிள் பழம் தெரியுது, பழாப்பழம் விழுந்திருந்தா ஒருவேளை சாக்லேட் அங்க இருந்துச்சு தெரியாது எனக்கு. அப்போ கீழே விழுந்த உடனே அப்பதான் மனசுக்குள்ள உதயமாகிறது. ஆப்பிள் எடுத்து மறுபடியும் மேலே எறிகிறாரு, மறுபடியும் மேலே எறிகிறாரு. கடைசியில சொல்றாரு, புவியீர்ப்பு சக்தி இருப்பதனாலதான் மேலே எறிகிற பழங்கள் கீழே வருகிறது என்று கண்டுபிடித்தார் ஐசக் நியூட்டன். அவர்தான் விஞ்ஞானிகளின் தந்தை. அப்ப விஞ்ஞானம் எங்க பிறக்கிறது? கனியால் பிறக்கிறது. ஆன்மீகமும் கனியினால், விஞ்ஞானமும் கனியினால். அப்ப கனியினால், மரத்தின் ஒரு பாட்டில் இருக்குத, மரத்தின் கனியினால் பாவம் பிறந்தது, மரத்தின் சிலுவையால் பாவம் தீர்ந்தது அப்படின்னு பக்தன் பாடுறாரு. அருமையான ஒரு பாடல். இப்ப வரும், உலகம் எப்படி படைக்கப்பட்டது? இந்த உலகம் படைக்கப்பட்ட வரலாறு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நம்ம பைபிள்ல சொல்லியிருக்குது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சில முக்கியமான ஸ்லோகங்களில அல்லது ஞான தீபம் போன்றதான புத்தகங்களில இப்படி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி வானிலத்தை ஒரு நொடியில் வகுத்து குணமான மனிதனை படைத்த பின்பு தாடும் குவளையத்தில் உதித்து குருவாய் வந்து கனமான சம்சாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாசி போல் தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்ட ஜலம் சென்றவரை அண்டிடுவாயே அப்படின்னு சொல்றாரு. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, ஜெகஜோதி, பரஞ்சோதி, மகரஜோதி, பிரஜாதிபதி. அப்ப சத்திய சன்மார்க்கர் முத்தி வழி அறிந்த சித்தர்கள் உணர்ந்த மெய்ப்பொருள். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளை காண்பித்த, மெய்யானவைகளை அடைந்து கொண்ட, அந்த மெய் காரியங்களுக்கு திரும்பிய நிலைகளை பார்க்கிற பொழுது, அப்ப வணங்குவான் ஜெகஜோதி ஒருவனாகி, அந்த ஜெகஜோதி ஆகிய ஒருவர் என்ன செய்தாராம், வானிலத்தை ஒரு நொடியில் வகுத்து அப்படி சொடக்கு போடுறதுக்குள்ள உண்டாக கடவுது உண்டாயிற்று, படைக்கப்பட்டதாய் மாறினது. எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 வசனம். 14வது வசனத்துல அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணினார், வாசம் பண்ணுகிறார்ல, வாசம் பண்ணினார். யோவான் தெளிவா சொல்றாரு. வெளிப்படத்தின் விசேஷத்துல வாசிக்கிற பொழுது 19:13 நினைக்கிறேன், இரத்தத்தில் தோய்க்கப்பட்டிருந்த வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா. அந்த வார்த்தை 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 என்றெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை பார்க்கிற பொழுது ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடுகளுக்குள் வைக்கப்பட்டிருக்குது. அவர் படைக்கப்பட்டது, வார்த்தையினால் வடிவமைத்தார். அவர் என்ன செய்தாராம், வானிலத்தை ஒரு நொடியில் வகுத்து குணமான மனிதனை படைத்த பின்பு, மனிதனை படைத்த பொழுது துன்மார்க்கனாக அடங்காதவனாக அப்படி படைக்கல, தேவ சாயலாக, நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குணமான மனிதன் என்று சொல்லுகிறது, தேவ மகிமையை அணிந்திருக்கிற ஒரு மனிதனாய் படைக்கப்பட்டிருந்தார். அப்படி படைக்கப்பட்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன? அவன் பாவம் செய்தான். பின்பு என்ற வார்த்தைக்கு இடையில அவன் தேவனை விட்டு, தேவனுடைய பிரமாணத்தை விட்டு அவன் கீழ்ப்படியாம காரியத்திற்குள்ளாய் கடந்து சென்றதுனால தேவன் அவனை புறக்கணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அவனை மீட்கும்படியாக தான் இந்த பூமியில மனிதனாக குருவாக வந்தார். கடவுள்கள் அநேகர் இருக்கலாம், 33 கோடி தேவர்கள், என்ன ரிஷிகள், கிம்பர்கினர்,
60 கோடி கடவுள்கள். படைத்ததெல்லாம் படைத்தான் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இது உலகத்துல சொல்லுவாங்க. மற்றும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடல் ஆயிலையும் வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல், இது ஒரு பகுதி சொல்லுவாங்க. ஆனா வேத புத்தகத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப அந்த மனிதனுக்கு வழிகாட்டியாக செம்மையாக வந்தவர் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வணக்கத்துக்குரியவர் மட்டுமல்ல, பூஜைக்குரிய மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பின்பற்றக்கூடியவர். பல புராண கதைகள்லாம் படிச்சிருக்கிறோம், கில்காமாஸ் காவியத்தை படிச்சிருக்கிறோம், பல விஷயங்களை பார்த்திருக்கிறோம், ராமாயணம் மகாபாரதம் பல விஷயங்களை பார்க்கிறோம், புராணங்கள் இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாவற்றிலும் பார்க்கிற பொழுது அநேக கடவுள்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பொழுது சிலருடைய லீலைகளையும் சில விஷயங்களையும் நாம் என்ன செய்யணும், நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி சில விஷயங்களை பார்த்தா கூட அவர்களை பின்பற்ற முடியாது. பின்பற்ற சமுதாயம் ஏற்றுக்காது, சமுதாயம் அங்கீகரிக்காது. நான் யாரையும் குறை சொல்வதற்கு நான் பேசப்படல. ஆனா இயேசு கிறிஸ்து வணக்கத்துக்குரிய மட்டுமல்ல, அவர் பின்பற்றக்கூடியவர். இயேசு கிறிஸ்து எங்க என்னை வணங்குங்கன்னு சொல்லல. சாத்தான் சொன்னான், நீர் என்னை தாழ விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டாள். சாஷ்டாங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாள், இந்த உலகத்தெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னான். ஆனா இயேசு கிறிஸ்து எங்கே என்னை பணிந்து கொண்டு சொன்னாரா, வணங்குன்னு சொன்னாரா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினாள் அவன் சொல்றாரு. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்றாரு. பின்பற்றணும். உலகம் உங்களை பகைத்தால் நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம், உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை அது பகைத்தது. அப்ப இயேசுவை ஒரு நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனை உலகம் பகைக்கும், வெறுப்பார்கள். ஆனா அவனுக்கு உலகமோ பொருளோ பொண்ணோ பணமோ பட்டமோ பதவியோ பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை இப்படிப்பட்டதான ஆசைகள் எல்லாம் விட்டு திறந்து வேற லெவலுக்குள்ளாக அவன் கடந்து போயிடுவான். அதான் தெய்வீகத்தை நேசிக்கக்கூடியவன். அப்படின்னா அவர் குருவாய் வந்தார் என்பதற்கு என்ன அப்படின்னா, ஒரு எறும்புக்கு வழிகாட்டுனா எறும்பு தான் இருக்கணும், ஒரு பறவைக்கு வழிகாட்டுனா ஒரு பறவை இருக்கணும், ஒரு மனிதனுக்கு வழிகாட்டணும்னாக்க மனுஷனா பிறக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் மாதிரி இந்த ஸ்டார் மாதிரி அந்த ஹீரோனி மாதிரி இந்த ஹீரோ மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அடிமையாக்கி அடிமையின் ரூபமை எடுத்து மனித சாயலானார். அதாங்க சிறப்பு. அப்ப எதுக்காக? நாம் அவரின் சாயலாய் மாறுவதற்காக, தேவ சாயலை தரித்துக் கொள்வதற்காக அவர் மனித சாயலாக வந்தார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான நிலையில அவர் குருவாய் வந்ததனாலதான் மகத்துவங்கள் வெளிப்பட்டது, பின்பற்றக்கூடிய முடிந்தது. மன்னித்தார், மறந்தார், மன்னிக்க செய்தார், மன்னிக்க சொன்னவர் செய்தார். எல்லாம் பின்பற்றி வருகிற பொழுது அடுத்த ஸ்டேஜ், அடுத்து என்ன சொல்றார் பாருங்க. கனமான சம்சாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாசி போல் தவத்தை காட்டி, அவர் தன்னியாச வாழ்க்கை வாழல, சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்தார். தவத்தை காட்டி என்பது நம்ம நினைக்கிற போல கண்ணை மூடிட்டு எப்படி இருக்கிறது இல்ல. தவம் என்பது ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கத்தின் உயர்வு உயிரினும் வம்பப்படும். உயிரை விடவும் முக்கியமான என்னது? ஒழுக்கம். அந்த டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லி திருக்குறள் சொல்லிருக்குது. அந்த மேன்மையை கற்றுக் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு, இயேசு கிறிஸ்து தான் சீசர்களை இருத்தி போட்டார். பைபிள்ல சீடர்கள் சீசர்கள் சொல்லப்பட்டிருக்கோம், அது சமஸ்கிருத வார்த்தையில வந்தது, இஷ். ஆனா சித்தர்கள் என்பதுதான் சரியான வார்த்தை. இயேசு கிறிஸ்து எங்கேயும் கிறிஸ்தவர்களை உண்டாக்குங்கன்னு சொல்லல. இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வினா, அந்தியோக்கிய பட்டணம் ஆசியா கண்டத்துல இருக்கக்கூடிய அந்தியோக்கியாவில் கிபி 63 எழுதுறாரு லூக்கா. அந்தியோக்கியாவில் இருக்கிற மக்கள் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று அப்படின்றாரு. முதல் நூற்றாண்டிலே தோமா இந்தியாவுக்கு வந்தாரு. அது இல்லங்கிறாங்க, இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்தாரா வரலைங்கிறத நம்ம போக நாட்கள்ல ரொம்ப தெளிவா படிக்கலாம். 52 தோமா வரல,
49 வந்துட்டாரு இந்தியாவுக்கு. சொல்லுங்களேன், அது எப்படி என்னங்கிற சரித்திர நூல்களை யாரும் அழிக்க முடியாது. ஒருத்தர் சொல்றாரு தோமா அமெரிக்கா போனார்னு. முதல் நூற்றாண்டுல அமெரிக்கா கண்டுபிடிக்கலங்க, 14வது நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அமெரிக்கா, கொலம்பஸால. அது எப்படி அங்க குடியுரிமை வச்சாங்கிறதெல்லாம் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். சரித்திரம் படிச்ச நிறைய பேர் இருக்கிறீங்க. எப்படி வந்துச்சு, அந்த அமெரிக்கா என்ற பேர் எப்படி வந்துச்சு, அதற்கு அடிஸ்தலம் போட்டவன் யாரு, அவன் பேர் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. அப்போ எந்த விஷயத்தை சொல்லணுங்கிறது தெரியல. அப்போ தேவனுடைய ஆவியானவர் சித்தர்கள் என்று சொல்ல இயேசு கிறிஸ்துவினால் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக சொன்னது போல, தோமா இங்கே ஊழியம் செய்த காலத்துல 25.5% மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 25,50,000 மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சித்தர்கள் என்று சொல்லுகிறது சத்திய சன்மார்க்கர்கள், முத்தி வழியறிந்த சித்தர்கள், உணர்ந்த மெய்ப்பொருள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சித்தர்களை அன்பின் அறுத்து போட்டாரு. அடக்குமுறையில் அல்ல, ஆணவத்தில் அல்ல, பயந்து அல்ல, அன்பால. இன்னைக்கு பல மதங்கள் ரத்தத்தை வாங்கி பிறருடைய உயிரை குடித்து வளர்ந்த மதங்கள் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த அந்த மார்க்கம் மட்டும்தான் இன்றைக்கு ரத்தம் சிந்தி, தங்கள் சொந்த ரத்தத்தை சிந்தி, இயேசு சிந்தின ரத்தத்தை போல தங்கள் சொந்த ரத்தத்தை சிந்தி உலகத்திலே வளர்ந்திருக்கிறது. அகண்ட ஜலம் சென்றிடுவாயே, அண்டிடுவாய்னா அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றவரை அண்டிடுவாயே. இது பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானம் என்ன சொல்லுது, உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு பல தேரி, இதுல வித்தியாசம் இருக்குது. பிளாஸ்மா தேரி, அது பேர் என்னது, பிராக்டிகல் அல்ல, தேரி. பிக் பேங் தேரி, மூணாவது சொல்லிங் தேரி. இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, பிளாஸ்மா. இதை இந்த 3 தேரியும் படிக்கிறதுக்கே நம்ம நேரம் போதாது. கண்டிப்பா அதுல நோட்ஸ் கொடுத்துருவோம். அந்த கிளாஸ்ல 7 days கோர்ஸ் வரும்போது இந்த நோட்ஸ் கொடுத்துருவோம். இந்த உலகம் எப்படி என்ன செய்தது, அந்த அதாவது சூன்யம் வெடி, அதாவது எலக்ட்ரான் சிறைப்பிடித்து 10 லட்சம் ஆண்டுகள் வச்சுங்களேன், எலக்ட்ரான் சிறைப்பிடித்து ஒரு இதாக சூன்யம் உருவாக்கி அந்த இதில் தான் வெடித்து செதறியதுல முதல் பகுதி பூமி தான் நினைச்சுதான் ஆறி போனது. இதான தெரி பிளாஸ்மா தேரியில இருக்குது. அப்ப அந்த நிலை, அப்ப அந்த விஷயத்தை சூனியம் வெடிக்குமா, சூனியம் என்ன அர்த்தம், இந்த நத்திங், அதான் சூனியம். சூனியம் வார்த்தை என்று சொன்னா அங்கீகரிக்கலாம், சத்தம் இருந்தது, சவுண்ட் இருக்கு. ஒரு பிளாஸ்க் எடுத்து காதல் வச்சு பாருங்க, ஓட்டை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல், பிளாஸ்க் வாங்குவது அப்படித்தானே செய்யும், காதலுக்கு சத்தம் இருக்கும். அப்ப வார்த்தை வடிவமானது, வார்த்தை உயிர் பெற்றது, வார்த்தையினால் உலகம் உண்டானது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சூனியம் என்று ஒண்ணுமில்லாத வெடிக்குமையானால் ஏன் ஒரு சத்தத்திலிருந்து ஏன் உலகம் உருவாக்க கூடாது? அப்ப எது கரெக்ட்? புரிஞ்சா நான் சொல்றது, கேட்கறது உங்களுக்கு புரிஞ்சா? நான் பேசுறதுக்காக தலையாட்டிட கூடாது, உண்மைன்னா உண்மைன்னு சொல்லணும். அப்போ இது இந்த தேரியை குறித்து நம்ம ஆய்வு செய்த பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறாருன்னு. ஒன்றும் இல்லைங்க, நெப்போலியன்ட்ட ஒருத்தர் ஒரு காரியத்தை எழுதி கொண்டு கொடுக்குறாங்க, 1000கணக்கான பக்கம். அப்படியே தேடி பார்க்குறாரு, எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் கேட்டாரு, இதில் ஆண்டவரை பற்றி ஒன்றுமே இல்லையா? அப்ப கலிலியன் சொல்றாரு, இல்லாததை நான் எதுக்கு எழுத போறேன்னு சொல்றாரு. ஒரு சக்கரவர்த்தி பிரெஞ்சு மன்னன், அவன் தேடுதல் என்னன்னா கடவுள் இருக்கிறாருன்னு தேடுறான். அப்ப யார் அது? ஆக்கப்பட்ட பொருளெல்லாம் அழிக்கப்படும் என்றால் படைத்த ஒருவர் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான். அப்ப இப்படிப்பட்ட நிலை சரி எப்படி உருவாக்கப்பட்டதோ எந்த சொல்லுச்சுன்னா, இப்ப 10 லட்சம் வருஷத்துல எலக்ட்ரான் சிறைப்பிடிக்கப்படுதுன்னா, அது சிறைப்பிடிக்கப்பட்டு ஒரு சூழ்நிலை உருவாதுன்னா, அதுக்கு பிறகு இந்த 10 லட்சம் ஆரம்பிச்ச ஒண்ணு உருவாகி அடுத்து பேக்ல ஒரு 10 லட்சம் வருஷம் இருக்கு இல்லையா? அப்ப இன்னொன்னு உருவாகி இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. ஆனா காலாகாலம் என்ன சொல்றோம்,
9 கிரகம் 9 கிரகம் 20 நட்சத்திரம் 12 ராசி. பொய் சொல்லல. ராசிகள் உண்மை, 20 நட்சத்திரங்கள் உண்மை, எல்லாம் உண்மை. அது என்ன ஒரு சப்ஜெக்ட்ல படிப்போம். அதுக்குன்னு சொல்லி அதை எப்படி ஃபாலோ பண்றது என்ன பண்றது அதெல்லாம் அது உண்மைலாம் நான் சொல்ல வரல. அதை கரெக்டா தெரிஞ்சிருக்கிறது நல்லது என்பது என்னுடைய கருத்து. 9 ராசி 9 கிரகம் என்னன்னு கேட்டாக்க நிழல் கிரகம்ன்றான். உண்மைதான், நிழல் கிரகம். கேது ராகுன்னு சொல்றது செவ்வாய் கிரக நிழலும் சனி கிரகத்தின் நிழலும் கேது ராகுன்னு சொல்ல அழைக்கப்படுகிறது. இந்த கிரகங்கள் எல்லாம் உருவாக்கப்படுது. இந்த கிரகங்கள் நடுவில் சூரியன், அதை சுற்றிலும் ராசிகள், அதற்கு கீழ் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் பார்வை சூரியனுடைய பார்வை நட்சத்திரத்தை வரணும். அப்படி கிராஸ் ஆகும் பொழுது சுக்கிரன் என்று சொல்லுகிறது வந்துச்சுன்னா நல்லதுன்றான். சனி வந்துச்சுன்னா 7 நாடு சனின்றான். உடனே அது சனி பெயர்ச்சி, சனி பெயர்ந்துருச்சு அப்படின்றான். இந்த காரியத்தை எல்லாவற்றையும் உருவாக்கப்பட்டாலும் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்பது நம்முடைய பார்வை. விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மறுபடியும் ஒரு 9 கிரகம் உண்டாயிருக்கணும் இல்லையா, மறுபடியும் அது வெடிச்சிருக்கணும் இல்லையா. ஆனா காலாகாலம் வெடிக்கப்படல. இந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கும் பொழுது உலகம் உருவாக்கப்பட்டது எப்படி? ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார். அந்த ஆதியிலே உருவாக்கப்பட்டதான படைப்பு உங்களுடைய கற்பனையில கொண்டு வாங்க. அந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கணும்? இன்னைக்கு உலகத்துல எத்தனை கண்டம் இருக்கு? 7 கண்டம் இருக்கு இல்லையா? சரிதானே? 7 கண்டங்கள் இருக்குது. ஆனா ஒரு கண்டத்தை விட்டு இன்னொரு கண்டம் போகணும்னா ஒரு கடலை தாண்டி இன்னொரு போறோம், தீவுகளுக்கு போறோம். அந்த ஒரு கண்டத்தை விட்டு ஒரு கண்டம் போறதுனாலதான் பிரச்சனையே. இது எப்படி அமைக்கப்பட்டது என்று பைபிள் சொல்லுகிறதை நம்மால் தெளிவாக கண்டுகொள்ள முடியல. சேர்ந்த ஜலத்திற்கு சொல்லுங்க. இல்ல அது சொல்லி முடிங்க. சேர்ந்த ஜலத்திற்கு, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. சேர்ந்த ஜலம்னாக்க இப்ப என்ன ஜலம் சேர்ந்தாங்க இருக்கு? கண்டம் விட்டு கண்டம் இருக்கு இல்லையா? அப்ப சேர்ந்த ஜலம்னா இந்த பூமி எப்படி இருக்கணும்? எப்படி வந்துட்டோம் இல்லையா? அப்போ இப்ப உலக தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். 3ஆம் வசனத்தில் இருக்கு. 2ஆம் வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. 3ஆம் வசனத்தில் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதானே கரெக்ட்? இப்போ சொல்லுவாங்கல்ல, சட்டியில இருந்தாதான் அகப்பையில. அது என்ன அர்த்தம்? அருமையான பதில் சொல்றாரு. அதாவது கந்த சஷ்டின்னு சொல்லுவாங்க. கந்த சஷ்டி தெரியுமா உங்களுக்கு? வந்துட்டாரு அண்ணா, வந்துட்டாரு, பாயிண்ட பிடிச்சிட்டாரு. அந்த சஷ்டி என்று சொல்லுகிற விருதம் இருந்தாதான் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதுதான் அவருடைய பழமொழி. அதை விட்டுட்டு இப்ப என்ன பண்ணிட்டோம்னாக்க சட்டியில இருந்து ஆப்பிள் வருங்கிறத மாத்திட்டோம். ஒரு மனிதன், அதாவது பெண்கள் விரதம் இருக்குன்னு சொன்னாக்க ஆணுடைய எடையை விடவும் பெண்ணுடைய எடை குறைவா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க சயின்டிக்கலா பெண்ணுடைய சாப்பாட்டை குறைக்கணும். அப்படி சாப்பாடை குறைச்சாதான் ஆண் பெண்ணுடைய உறவு வலிமையாகி கருப்பையில என்ன செய்யும்? அகப்பை என்பது கருப்பை, கருப்பையில குழந்தை உருவாகும். புரிஞ்சா உங்களுக்கு? சஷ்டி என்று சொல்றது விரதம். நீ கந்த சஷ்டி இருக்கிறீங்களோ இயேசு சஷ்டி இருக்கிறது 2வது விஷயம். அப்போ அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம உலகம் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் வடிவமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாக்க இந்த நாள் வள கடல் என்று அழைக்கப்பட்டிருந்தது. இது பைபிள்ல இல்ல. இது பைபிள்ல இல்ல. அப்ப பைபிள் இருந்தா தானே படிக்க முடியும். அப்ப பைபிள்ல எழுதப்படாததுனால இந்த உண்மை மறைக்கப்படுமா? நம்முடைய சங்க இலக்கியங்களை படிச்சிருக்கோம் இல்லையா? நாவலந்தீவு
நாவலன் தீவு அர்த்தம் நாவல் மரம் நிறைய இருந்ததுனாலயா? நாவலன் தீவு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது நாள்வள கடல். அல்லையே சொல்லுங்களேன். அவ தேவன் சேர்ந்த ஜலத்தை உருவாக்கும் பொழுது ஜலத்தின் மேலே அசைவாடுவதால் வெட்டாந்தரை காணப்படுவதுன்னு சொன்ன உடனே இந்த தண்ணீர் எல்லாம் சுற்றிலும் வந்தது, நடுவில் ஒரு நிலப்பரப்பு உண்டாயிடுச்சு. ஆமென்னு சொல்லுங்களேன். உண்மைதானா? அப்ப எங்க போயிட்டு நம்ம ஸ்டிச்சிங் கரெக்டா போயிட்டு இருக்க? இப்ப நாவலன் தீவு அழைக்கப்படுகிறது. இந்த நாவலன் தீவை குறித்து சங்க இலக்கியம் என்ன சொல்லுது? தலைச்சங்கம். தலைச்சங்கம் உண்டாகிற காலத்தில் உள்ளதான ஏடுகளோ அதனுடைய அடிச்சுவடுகளோ குறிப்புகளோ இல்ல. இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? அதனால நம்ம இப்ப ஸ்கூல்ல படிக்கும் பொழுது தலைச்சங்க காலத்துல சிவன் பிரம்மா விஷ்ணு என்று காரியம் இல்லைன்னு படிக்கிறோம். தலைச்சங்கத்துல எத்தனை சங்கம்? 4 சங்கம் உண்டா இல்லையா? 4ஆம் சங்கத்தை என்ன சொல்றோம்னா சங்கம் அருவிய காலம் சொல்றோம். சொல்லுங்க, தலைச்சங்கம் சொல்லி முடிங்க. தலைச்சங்கம் தெரியாதா? தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அடுத்து சங்கம் அறிவு காலம் 4ஆம் சங்கம். 4ஆம் சங்கம் என்பது சொல்வது கிறிஸ்துவுக்கு பின் ஏற்பட்டது பிழைவு. கிறிஸ்துவுக்கு முன் இருந்த 3 சங்கம் இருந்தது. இந்த 3 சங்கம் இருந்தது கிறிஸ்துவுக்கு முன். அப்ப முதல் சங்கத்தில் எப்படி இந்த பூமி நிலப்பரப்பு இருக்குன்னு சொல்லி சங்க இலக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது? நாவலன் தீவாக இருந்தது. அல்லையே சொல்லுங்களேன். அதுக்கு பல பேர் இருக்குது. நான் ஒரு முறை சொன்னேன் லெமோரியா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளவுதான். உதவந்தாரு. அது நாவலன் தீவு இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த இடம் இங்க தெரியுமா அப்படின்னாரு. நாவலன் தீவும் லெமோரியா கண்டமும் குமரி கண்டமும் கடல் கொண்ட தென்னகமும் ஒண்ணுதான். அல்லையே சொல்லுங்களேன். இப்போ நாள்வள கடன் சொன்ன இல்லையா? கடல் இருக்கணும்ல, நாள்வள கடல் எப்படி இருந்தது? கிழக்கே வங்கக்கடல், தெற்கே இந்திய பெருங்கடல், மேற்கே அரபிக்கடல், வடக்கே தெத்தீல்ஸ் கடல். வடக்கே சந்தேகமா இருக்கா? இந்த 4 கடல் இருந்தது. இந்த 4 கடலுடைய நிலப்பரப்பு எப்படி இருந்தது? இந்தியாவை போல 7 பெருக்கள் 7 ஈஸ்கோல் டு சொல்லுங்க, 7 பெருக்கள் 7 49 நாடுகளை தன்னகத்தில் வைத்திருந்த தீவு பேர்தான் நாவலம் தீவு. அப்படித்தான் இந்த பூமியை ஆண்டு படைத்திருந்தார். அல்லையே சொல்லுங்களேன். இதை தொட மாட்டோம், தொட்டோம்னா குழப்பம் உண்டாயிரும். ஏன்னா அதுக்கு அடுத்து கேள்வி கேட்ட பதில் சொல்ல முடியாது. இதனால காலாகாலமா வேதாம கல்லூரியில் நம்ம படிச்சதில்லை. அதனால கடவுள் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்த எங்களுடைய நாவை கத்தர் திறக்க ஆரம்பிச்சாரு. பைபிளை சந்தேக கண்ணோட்டம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு நிறைய தெளிவை கத்தர் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் தான் சங்க காலங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகுதான் இதுக்குள்ள ஒரு தெளிவு வந்த பிறகு இதை மக்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சேன். பல ஆண்டுகளாக இதை போதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப 49 நாடுகள் என்னென்ன நாடு? முன்பாலை, பின்பாலை, குள்ள நாடு, குணகு நாடு, அப்படிலாம் சொல்லப்பட்டு 49 நாடுகளை தன்னடக்கிக் கொண்டிருந்தது. இந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எந்த நிலையில் இருந்தவர்கள் என்று சொல்லுகிற அடிப்படையில் அவர்கள் வைத்த பேர்தான் கிழக்கிருந்து வீசுகிற காற்றுக்கு கொண்டல் என்றும், மேற்கிருந்து வீசுகிற காற்றுக்கு கோடை என்றும், தெற்கிருந்து வீசுகிற காற்றுக்கு தென்றல் என்றும், வடக்கிருந்து வீசுகிற காற்றுக்கு வாடை என்றும் பேர் வந்தது. கை தட்டக்கூடாதா? காற்றுக்கு பேர் வைத்தவன் தமிழங்க. அந்த காற்று இப்ப இருக்கிற நிலப்பரப்பில் அல்ல, கடகோடி மேல் பகுதி, கடகோடி கிழக்கு பகுதி, கடகோடி தெற்கு பகுதி, கடகோடி வடக்கு பகுதி. 8 திசை என்பது இடக்கு முடக்க இருக்கிற மூலைகள். தென்மேற்கு மூலை, வடமேற்கு மூலை, வடகிழக்கு மூலை இருக்கு இல்லையா? 8 திசை. அது அந்த 8 திசையினுடைய சீற்றங்களும் ஒரே நிலைப்பரப்பாக
அமைக்கப்பட்டிருந்த அந்த நிலப்பரப்பு தான் நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்டது. இதைத்தான் கர்த்தர் படைத்தார். அல்லேலூயா. நாயரோஸ் அரசாட்சி குறித்து நம்ம எடுக்கிற பொழுது அது தெளிவு இன்னும் சிறப்பா இருக்கும். காலையில பைபிளை பத்தி பேசினேன். இப்ப நம்ம நிஜத்தை பேசிட்டோம். இப்போ அந்த இலக்கியங்கள் மூலமாகவும் சில காரியங்கள். இப்ப நடந்தது என்ன? இப்ப இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இப்படி இருந்த தீவு இந்த நிலையில இருந்தது. அப்ப தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினால, இந்த பூமியின் மண்ணினால மனிதனை படைக்கிறார். எப்ப படைக்கிறார்? இங்கதான் இருக்குது. இந்த இடைப்பட்ட காலம்தான் தேவனுடைய மகத்துவமான காலம், தேவனுடைய வல்லமையான காலம். ஆல்மைட்டி, சர்வ வல்லமையுடைய தேவனுடைய காலகட்டமா இருந்தது. இந்த காலகட்டம் பூமியை படைச்சிட்டார் இல்லையா? பூமியை படைச்ச பிறகு இந்த பூமியில் இடைப்பட்டதான காரியத்தில் ஆண்டவர் படைக்கும் பொழுது தூத கணங்களை படைத்தார். மனுஷனை படைக்கல. ஏனென்றால் பூமியில மரம் செடி கொடிகள் ஒண்ணும் இல்ல. வானமும் பூமி படைக்கப்பட்டுருச்சு. செடி மரங்கள்லாம் இல்ல. அப்ப கணக்கிடப்படுகிறது எப்போ? மனிதன் என்றைக்கு பூமியிலே படைக்கப்பட்டானோ அப்பத்தான் காலங்கள் படைக்கப்பட்டது. அப்ப அனாதி காலத்துல சில காரியங்கள்லாம் இருக்கும் பொழுது தூத கணங்களை படைத்தார். எப்படி? எத்தனை விதமான தூதர்கள் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. எத்தனை தூதன் பைபிள்ல இருக்கிற தூதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லுங்க. மீகாவேல், காப்ரியேல், லூசிபர், அடுத்து கேருபீன், அடுத்து சேராபீன். கேருப், கேருபீன். அந்த கேருப் என்று சொல்லதான் லூசிபர் சொன்னீங்க. காப்பாற்றும்படி உருவாக்கப்பட்ட கேருப். 5 டீம் இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த 5 டீம் என்ன நம்ம விளக்கமா படிக்கணும். அதாவது தூதர்களை பற்றிய உபதேசம் அப்படின்னு இருக்குது. தியாலஜிக்கல் 8 தியாலஜி. அதுல ஒண்ணு தூதருடைய தியாலஜிக்கல். உலகத்திலேயே ரொம்ப அதிகமான படிப்பு, கஷ்டமான படிப்பு பைபிள். பைபிள் விஞ்ஞானமாக, பைபிள் சரித்திரமாக, பைபிள் வேற என்ன இருக்குது? ஸ்பிரிச்சுவல் புக்காக ஒரு 4 பகுதிகள் இருக்குது இல்லையா? இந்த இப்படிப்பட்ட நிலைகள்ல வெளிப்படுத்துகிறது தான் பைபிள். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வு, இந்த காரியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான காரியமா இருக்கணும். இதுல தேவன் படைக்கப்பட்ட காரியங்கள் பாத்தீங்கன்னா, முதல்ல தேவன் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறாரு. அந்த சிங்காசனத்திற்கு மேல நின்று சேராபீன்கள், ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்றது நேரம் கிடையாது, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. 2 செட்டினால் முகத்தை மூடி, 2 செட்டினால் காலை மூடி, 2 செட்டினால் பறந்து பரிசுத்தன் சொல்ற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்துல இது சொல்லப்பட்டிருக்கு, தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனம் மேல இது சொல்லுகிறதுக்கு பின்பலமாக மியூசிக்குள் வாசிக்கக்கூடிய அந்த டீம் தான் கேரூப் என்று சொல்கிறது. இன்னைக்கு அண்ணன் பிளாபி உண்டாக்கி போட்டாருன்னா எல்லா மியூசிக் அது வந்துடும். தட்டி போட்டாருனாக்க இன்னைக்கு ஒரு மியூசிக் அகாடமியில் நின்றுட்டு இந்த காரியத்தை பேசுறோம். ஒரு ஸ்டுடியோல நின்று பேசிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். இந்த மியூசிக் என்று சொல்ல, அப்ப அது 12 விதமான வச்சரக்கல்லால் படைக்கப்பட்டவன். தேவனுடைய மகத்துவமான அந்த தோட்டத்துக்குள்ள வைக்கப்பட்டவன். அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல தம் சிங்காசனத்தை வைப்பேன் என்றும், அதற்கு தேவனுக்கு மேல ஏறுவேன் என்று சொல்லியும், அவன் இருதயத்திலே அகம்பாவம் கொண்டதுனால அந்த இசையை கூட, இசை மட்டும் பாத்தீங்கன்னா, இசைன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், கர்நாடக இசைன்னு சொல்லுவாங்க. கர்நாடக இசையை பத்தி விஷயம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா கனடாவிலிருந்து சொல்லுவாங்க. இல்ல, கரையடி இசை தமிழர்களால் உருவாக்கப்பட்டதுதான். சதுர டான்ஸ் தான் பரதநாட்டியம் ஆச்சு. அது சதுரங்க ஆட்டமா இருக்கும் பொழுது அது கேவலமா நினைச்சது. பரதமா போனோம்னா அது மிக பெரிய ஆச்சு. இப்ப நம்ம செய்தாக்க தப்பு, மட்டம் வந்துச்சா சரிதானே புரிச்சுங்களா? நம்ம மேல அடிக்கும் பொழுது தீண்டத்தகாதவன், அவன் மேல அடிச்ச உடனே கடவுளுக்கு பக்கத்தில் உள்ளவன். எவனோ தெரியல.
ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்ப இதுதான் உலகத்தினுடைய நிலைகள். அப்போ இந்த சூழ்நிலைக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த இசையை மீட்டிக் கொண்டிருந்தவன் இருந்த இடம் வெறுமையானது. அவன்தான் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனை ஒழுங்கற்றதாய் படைத்தவன், ஆக்கினவன். ஒழுங்கற்ற நிலையில போயிருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தேவன் அதை பார்க்கிறாரு. அவன் இருந்த இடம் மோசமான நிலையில போனோன்னா இப்ப என்ன பண்றாருன்னா பூமியினுடைய நிலையை பண்படுத்துறாரு, செம்மைப்படுத்துறாரு. முதலாம் நாள் இது உண்டாகு, 2ஆம் நாள் உண்டாகு, 3ஆம் நாள் உண்டாகு, 4ஆம் நாள் உண்டு. அப்ப ஒருத்தர் கேட்டாரு, விடியற்காலமும் சாயங்காலம் உண்டாகி முதல் நாள் உண்டாகிற்று அப்படின்னா விடியற்காலமும் சாயங்காலமும் எப்படிப்பா ஒரே நேரத்தில் வரும்? முட்டாள்தனமான கேள்வி இல்லையா? இந்த பைபிள்ல எங்க கேட்டிருக்குதுல்ல? அப்படி கேட்கும்போது நமக்கும் முட்டாள் தான் தெரியுது. சாயங்காலம் விடியற்காலம் ஒரே நேரத்தில் வருமா? வருங்க. வரலன்னா உலகமே கிடையாது. இங்க சாயங்காலம், அமெரிக்காவில் விடியற்காலம். அவர் படைச்சது அப்படி கையில வச்சுட்டு படைச்சா வச்சுங்களேன். விடியற்காலம் சாயங்காலம் ஒரே இடத்துல வர்றோம். இங்க சாயங்காலம்னாக்கா அங்க விடியற்காலம், அங்க விடியற்காலம்னா அப்படிதான் வரணும். அப்படி எழுதாம இந்த பைபிள் தப்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். தலை மட்டும் ஆட்டிருக்க தஞ்சாவூர் பொம்மை மாதிரி கையால தட்டி கொஞ்சம் உற்சாகமா இருங்களேன். டயர்ட் ஆட்டிருக்கா? டீ எது வேணுமா உங்களுக்கு? அவன் காலையில நல்ல பிரியாணி, பயங்கரமான ஸ்வீட்டோட கூடிய மத்தியானம் சாப்பாடு, அதனால தூக்கம் வருது போல. தூக்கம் வருது இல்லையா? சரி, ரைட். அப்போ கரெக்ட் தானே? சாயங்காலம் விடியற்காலம் மருத்துவம் தப்பான்னு பேசலையே, சரிதானே பேசுறோம். அப்ப விடியற்காலமும் சாயங்காலம் முதலாம் உண்டாயிற்று. அப்படியே படைச்சிட்டு வர்றாரு. ஒவ்வொன்னா படைச்சிட்டு வந்த தெய்வம் கடைசியில் என்ன பண்றாரா? பூமியின் மண்ணினாலே மனிதனை படைத்தார். மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஊதும்போது ரத்தம் உண்டானது, அவன் சதை உண்டானது, நரம்பு உண்டானது, எலும்பு உண்டானது, ஆண் பெண் நிலை உண்டானது. அப்படியே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதான் பார்த்தான். இவன் என்ன பண்ணான்? பைபிள்ல சொல்லப்பட்ட மாதிரி பார்த்தோன்னா ஒரு பாதி பெண் பகுதி, ஒரு பாதி ஆண் பகுதி ஆக்கிட்டான். இதுதான் என்ன சொல்றோம் உங்களுக்கு புரிந்து தெரியல? புரிஞ்சிருச்சுல்ல? அப்போ இதைத்தான் அங்க எடுத்து கொண்டு வச்சுட்டான். இப்படி ஒரு பாதி பெண், ஒரு பாதி ஆண் ஆயிடுச்சு. இப்படி இருக்குமோன்னு இல்ல, ஆண்டவர் படைச்சாரு. படைச்சிட்டு என்ன பண்ணாருன்னா எல்லா மரம் செடி கொடியும் படைச்சிட்டு ஊரின் பிராணிகள் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. ஆதாம யோசிக்கிறாரு, இவனுக்கு ஆதாமுக்கு ஏற்றத்தனை உண்டாக்கணும், என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஆடு மாடு எல்லாம் மிருகச்சீவெல்லாம் கொண்டு விடுறாரு. பாத்தீங்களா? பைபிள் இருக்கும். அப்ப கொண்டு விடுறாரு. அந்த இடத்துல ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவானோ என்று பார்க்கும்படி அதை விட்டார்னு சொல்லிருக்குது. நான் நினைக்கிறேன் என்னன்னா, அவனை படைச்சிட்டான், அவனுக்கு தேற்ற துணையை இதிலே தேர்ந்தெடுத்துக்குவான். தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னா விட்டுருவோம் பிரச்சனை இல்லாம அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டாரு. அதான் உண்மை. இப்ப வேற மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். கொண்டு விட்டு போது அவங்க நேரம் வந்திருக்கோம். ஒரு மாடு பார்த்தோன்னே நீ போ மாடுன்னு இருப்பான். நாய் வந்திருக்கோம், நீ நாய், எனக்கு ஏற்றது கிடையாது போ. ஒரு சிங்கம் வந்திருக்கோம், மூஞ்சே சரியில்லை போ போ அப்படின்னு இருப்பான். சிங்கம் அப்படின்னு இருப்பான். இந்த குழந்தைக்கு நமக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கும். குழந்தைக்கு, சின்ன குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது அந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா அது ஒரு மாதிரி வச்சுட்டு காமிக்கும். பாத்துறீங்களா? உங்களுக்கு தெரியாதா? பாத்தீங்களா இல்லையா? குழந்தைய பார்த்துட்டா எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆதாம், வேதம் சொல்றது, ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவானோ அவைகளெல்லாம் பேராயிற்று. அடுத்து சொல்றாரு, ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை. இதுல படைச்சுக்கு கொண்டு வந்ததுல ஏற்ற துணை காணப்படல. ஏன்னா அவரு தெரியாதா? இதுல இது தெரிஞ்சிருப்பான்னு நினைச்சாரு. அவன் புத்தி உள்ளவன். சொல்லி 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 டயர்ட் ஆகி தூக்கிட்டான். ஆதாமுக்கு அயர்நிலத்தை உண்டானது குளோரோஃபார்ம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதான் முதல் குளோரோஃபார்ம். அவன் நல்லா தூங்கிட்டான். தூங்கும் போது விழா எலும்பு எடுக்கிறாரு. விழா எலும்பு எடுத்து அத சதையால் அடைச்சிட்டு எலும்புனால அழகான ஒரு மனுஷிய சிருஷ்டித்தான். நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஆதாமை போல ஒரு தீர்க்க தரிசி உலகத்தில் ஒருத்தருமே இருக்க முடியாதுங்க. நம்ம தூங்கிட்டே இருக்கிறோம், வீட்டில் யாராவது மாமா இல்ல மச்சான் யாராவது வர்றாரு, வந்துட்டு போயிடுறாரு, கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா முழிஞ்சு தூங்கி எழுதிட்டு துணிச்சு தொடச்சு பாக்குறான், அழகான ஒரு பொண்ணு நிக்கிறா. பொண்ணை பார்த்த உடனே இப்ப இருக்கிற பொண்ணே அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றான். அன்னைக்கு தேவ மகிமையால் படைக்கப்பட்ட பொண்ணு எப்படி இருக்கு பாருங்க, யோசித்து பாருங்களேன். அப்படியே பார்த்தோன்னா சொல்றான்,
இவள் என் எலும்பில் எலும்பும் மாமிசத்தில் மாமிசமாய் இருப்பதினால. கர்த்தர் சொல்லி கொடுத்தாரா? கர்த்தரே சொல்லி கொடுக்காம ஒரு தீர்க்கதரிசிங்க. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிங்க. அவன் சுய அறிவில்லைன்னு சொல்றமே. இப்ப நீ கர்த்தர் சொல்லி நமக்கு தெரியும். ஆனா ஆதாமுக்கு அப்படி இல்லையா? கர்த்தர் சொல்லி கொடுத்தாரா? கர்த்தரே சொல்லி வர்றாரு. எப்பா அப்படி சொல்ல பார்த்தோர் சொல்றான், என் எலும்பில் எலும்பும் மாமிசத்தில் மாமிசம் இருப்பதினால இவள் மனுஷன் எடுத்துக்கப்பட்ட மனுஷி எனப்படுவான்றான். சரியான பேர் இருக்கிறான். இல்லையா சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய காரியத்தை, எவ்வளவு பெரிய நிலைய, பெரிய தீர்க்கதரிசி. போய் சொல்லுங்க, எஸ்பி ராஜா வந்து ஆதாம் தீர்க்கதரிசின்னு சொல்லி துருபதேசத்தை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. சொல்லிட்டோம். பிரியமானவர்களே, எதற்கா சொல்றேன்னா, யோசித்து பாருங்களேன். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எப்படிங்க தெரியும்? கண்ணை மூடிட்டு தான் தெரியாதுங்க. எழும்பிட்டு கரெக்டா சொல்றான். அதுக்கு பிறகு 2 பேரையும் ஆண்டவரை கொண்டு போய் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்க வைத்தார். இல்லையே சொல்லுங்களேன். அங்க தோட்டத்துல பழகுறாங்க. அந்த சூழ்நிலைகள்லாம் உருவாகுது. அது என்னன்னு தெரியும். இதுதான் அனாதி காலம், தேவன் இருந்த காலம், தூதருடைய காலம். இந்த ஆதாமும் ஏவாளையும் படைச்சு எங்க இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். துதி என்று சொல்லுகிறது துதிக்கிறேன்னு சொல்றது இல்ல, அவருக்கு பிரியமா வாழ்க்கை நடத்துவது. அந்த காரியத்தை செய்யும்படி தோட்டத்தில் விடுறாரு. பூமியின் நல்லா படிக்கணும். பூமியின் மண்ணினாலே மனுஷனை படைத்தார். அது தோட்டத்தை விட்டு திறத்தும்படி சொல்றாரு. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தோட்டத்தை துரத்தினார். தோட்டத்தை பண்படுக்க வைக்கிறாரு. அப்ப அப்படின்னா ஒரு இடத்துல போயிருக்கும் போது ஒருத்தர் கேட்டாரு, பைபிள் படிக்கிறா அப்புறம் கேட்டேன். அவன் கேட்டு சொன்னா, நான் பைபிள் படிக்கிறது இல்லைன்னாரு. ஏன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, நன்மை தீமை அறியும் கனியை சாப்பிட்டாதான் மனுஷனுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியணும். அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா ஆண்டவர் எவ்வளவு பெரிய செல்ஃபிஷா இருந்திருக்காரு பாத்தீங்களா? அவரை மாதிரி ஒரு சுயநலக்காரன் யாருங்க இருக்க முடியும்? அதனால பைபிள் படிக்கலங்கன்னாரு. இதுக்கு என்ன பதில் சொல்றது? ஏன்னா அறிவிச்சவர் சொல்லிட்டாரு, ஒரு பைபிள் காலத்துல டீச்சரா இருக்கிறான்னு சொல்லிட்டாரு. அது சொல்லாம கூட இருக்கிறதா கூட பிரச்சனை கிடையாது. உடனே திடீர்னு அடுத்த செகண்ட் ஒரு எண்ணம் வந்தது. நான் கேட்டேன், ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் படைக்கும் பொழுது அவங்களுக்கு வயசு என்னங்கன்னு கேட்டேன். உடனே சொன்னாரு, 18 வயசு இருக்கும். இல்ல 20 வயசு இருக்கணும். இல்ல 25 வயசு இருக்கும். 30 வயசு. அவரே சொல்றாரு, நான் உண்மை சொல்ல. அப்படியே கேட்டுட்டு இருந்து கடைசியில் சொன்னேன், அப்படிலாம் இல்ல. அவர்கள் ஒருவேளை தோற்றத்தில் 40 அடி உயரமா இருக்கலாம், பெரிய ஆளா இருந்திருக்கலாம், ஸ்தூலித்தமா 930 வருஷம் இருந்திருக்காரு இல்லையா? அதுக்கேற்ற உடம்பு இருக்குல்ல, அப்ப அதெல்லாம் வந்திருக்கலாம். ஆனா அவர்கள் அன்றைக்கு பிறந்த குழந்தைகள். ஆமென் சொல்லுங்களேன். உண்மைதானே? அதனால நன்மை தீமை இன்னது என்று பயிற்சினால பகுத்தறியத்தக்க பூரண வயதுள்ளவருக்கு தான் அந்த கனி. பூரண வயது வர வேண்டும் என்பதற்காக வச்சிருந்தாரு. அந்த கனியை அவன் என்ன செய்தான்? பறி சாப்பிட்டான். அது ஒரு முறை தான் சாப்பிட முடியும். நடக்கிற மாதிரி காட்டுல போய் தேடினா கிடைக்காது. ஆப்பிள் பழம் கிடையாது, வாழைப்பழமும் கிடையாது, ஆரஞ்சு பழமும் கிடையாது. அதனால காட்டுல போய் தேடினா கிடைக்காது. இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அரராத் மலை பக்கத்துல போய் தேடினா இருக்கும். ஏன்னு தொட்டு அங்கதான் இருக்குது. இத சொல்ல பண்ண நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க, சொல்லிட்டு போட்டோம், பரவாயில்ல. அந்த ஒரு கனி ஒரு நாள் சாப்பிட்ட உடனே அவனுக்குள்ள நன்மை எது தீமை எது என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்குள்ள அன்றைக்கு உண்டாயிற்று. இது இன்னும் சிறப்பா சொல்ல வேண்டுமானால், சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு தூண்டி அதை செய்தபடினால இன்னைக்கு நன்மையை நம்ம டீச் பண்றோம், நன்மையை போதிக்கிறோம், நன்மையை சொல்லிக் கொடுக்கிறோம், நன்மையை நடத்துறோம். என்றைக்காவது தீமை யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருக்கிறோமா? யாருக்காவது கற்பிக்கிறோமா? இல்லையே. தீமை தானா வருது. எப்படி? ஆனா நன்மை செய்யற ஆவல் குறைவா இருக்குது. நன்மை செஞ்சாதான் நல்லது தெரியும், யோக்கியம் நடந்தாதான் மற்றவங்க மதிப்பான்னு தெரியும். ஆனா நன்மை செய்யற ஆவல் குறைவாகவும் தீமை செய்யற ஆவல் அதிகமா இருக்கிற காரணம் என்னன்னாக்க, சாத்தானின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நன்மை தீமை அறிங்கனிய சாப்பிட்டதுனாலதான் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலை உருவாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு குழந்தை
ஒரு சிறிய குழந்தை, தவிழ்ந்து விளையாட குழந்தை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு நம்ம மண்ணில் கையை வச்சுட்டு நக்குது நாக்கல. அது யார் சொல்லி கொடுத்தா? 6 மாத குழந்தை அப்படி செய்துங்க. அப்போ ஏற்ற காலம் நம்ம என்ன கனி சாப்பிட்டுக்கணும்? முதல்ல ஜீவவிருட்சத்தின் கனி கொடுக்கணும் அவனுக்கு. அதை சாப்பிட்ட பிறகுதான் நன்மை தீமை கனி சாப்பிடணும். இப்ப என்ன சொல்ற? சாத்தான் ஒரு உண்மை சொல்லிட்டான். என்ன? இதை சாப்பிடும் நாளில் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல இருப்பீங்க. இப்ப ஆண்டவர் வர்றாரு. ஆதாமே எங்க இருக்கிறாய்? இவன் என்ன பண்ணா? நன்மை கண்ணு திறந்த உடனே நன்மை என்ன நினைக்கிறான்னா, தாங்கள் நிர்வாணி என்பதை அறிந்ததுனால அத்தியலையை பறித்து தைத்து கொண்டு ஒட்டுக்கிறான். எங்க எழுதிய போறான் அவனுக்கு தெரியும், வேற வழி தெரியல அவனுக்கு. எனக்கு யோசித்து பாக்குறேங்க, ஆதாமுக்கு எந்த டைலர் கடையில போய் எந்த தையல் கோச்சிங்ல போய் படிச்சாரு? ஏவாள் எங்க போய் படிச்சாரு? அந்த கட்டிங் எல்லாம் எப்படி, கட்டிங் ஒட்டிங் எப்படி கண்டுபிடிச்சாரு தெரியாதுங்க. ஆனா அத்தி இலைகளான தையல் தச்சு என்ன போட்டுக்கிட்டாங்க? அவங்களே ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் வரும்போது வெக்கம் உண்டாயிருச்சு, போய் ஒழிச்சுக்கிட்டான். கர்த்தர் கேட்கிறார், ஆதாம் எங்க இருக்கிறாய்? அவன் சொல்றான், தேவரி நாங்கள் மிருதுவான் இருப்பதனால தேவரின் அவங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நிர்வாணி என்று பயந்து ஒழித்துக் கொண்டிருக்கோம். உடனே இருக்கிறார் ஆண்டவர், உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ? உடனே அவன் சொல்றான், தேவரி என்னோடு கூட இருக்கும்படி எனக்கு கொடுத்த துணையாய் கொடுத்த அவளே என்னை வஞ்சிச்சா. உடனே கேட்கிற, என்ன? நான் இல்ல, சர்ப்பம் வஞ்சிச்சது. நேரம் அங்க போயிருச்சு. சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, வைத்தால் நான் மண்ணை தின்பாய். நீ வார்த்தைக்கு மனைவி வார்த்தை கீழ்படித்தனால முகத்தின் நிலத்துல பாடுபட்டு இப்படி போவாய். நீ வருத்தத்தோட பிள்ளை பெறுவாய். எல்லாம் நீ மண்ணா இருக்கா, மண்ணுக்கே திரும்பா. யாராவது உங்களை மண்ணா போயிருந்து திட்டுனாக்க சந்தோஷப்படுங்க, அது ஆசீர்வாதம். அது ஏன்னா சொன்னாலும் சொல்லாட்டாலும் மண்ணா தான் போறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ மண்ணாயிரம் அவன் என்ன சொல்றது? அவன் மண்ணா போற சொல்லிட்டான். நீ என்ன பொண்ணாவா போற? நீ சொன்னாலும் சொல்லலாம் மண்ணாதான் போறோம். எதுக்குன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்த்தப்படும் நிலையில் இருக்கும்போது கர்த்தர் பார்த்தார், இவன் அதாவது நன்மை தீமை அறியும் கனியை புசித்து நம்மில் ஒருவனை போனானார் சொல்றாருல. அதனால ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு அதை காவல் செய்வதற்கு அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தோட்டத்திலிருந்து அவனை துரத்தினார் என்று பைபிள் இருக்கு. ஆனா குர்ஆன்ல ஆதாவையும் அவ்வாளையும் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி விட்டார் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இறங்கிட்டான். இப்ப வீசி கொண்டிருக்கிற சுடரிப்பட்டம் இருக்குது. இதுதான் ஜீவவிருட்சத்து கனி. இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிடுவதற்காக முடியாம போயிருச்சு. அதுக்கு பிறகு நீங்க பைபிள எங்க தேடினாலும் கிடைக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வரும்பொழுதுதான், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசில் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நிறைய சந்தேகம் வரும். அந்த தோட்டத்துல 4 ஆறுகள் இருந்தது, அது வந்தது, இது வந்துச்சு, நிறைய சந்தேகம் வரும் நமக்கு. அந்த பொன் விளையுது, அது விளையுது, இந்த நிலைப்பாடு வந்துச்சா? இப்ப இது என்னது? மனிதன் மனசாட்சி அந்த பாவமில்லாத காலத்துல இருந்தாங்க. இப்ப 3வது அதிகாரத்துல பாவம் தொடங்கிருச்சு. இந்த பாவம் தொடங்கின பிறகு என்ன செய்தார் ஆண்டவர்? அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியே துரத்துறார். தோட்டத்திலும் வெளியே துரத்தப்பட்ட பிறகு அவங்களுக்குள்ள ஒரு மனித ஆளுகைக்குள்ள அவங்க இருந்தாங்க. ஆளுகை செய்தாங்க, கனிவர்க்கங்களை சாப்பிட்டாங்க, ஆடு மாடுகள்லாம் ஆளுகை செய்தாங்க, மிருகங்கள்லாம் ஆளுகை செய்தாங்க. மனிதன் 40 அடி உயரம்னாக்க ஒரு பள்ளி எவ்வளவு பெரிய இருந்திருக்கும்? இதுதான் இமேஜ் பண்ணி டைனோசர் எல்லாம் கண்டுபிடிச்சான். இது இமேஜ் பண்ண தான் நினைச்சுதான் டைனோசர் போன்ற மிருகங்கள்லாம் உருவாக்கப்பட்டது. அப்ப எவ்வளவு பெரிய நிலை இருக்கும்? எல்லாவற்றுக்கும் மேலாக பெருசா உருவாக்கினான். இந்த நேரத்துல தான் ஆண்டவர் அவனை தோட்டத்தில் வெளியே தள்ளுறாரு. தோட்டத்தில் வெளியே தள்ளும் பொழுதுதான் இப்ப என்ன செய்தது? 3வது காலம் முடிந்து 4வது காலமாகிய மனசாட்சியின் காலம் ஆரம்பிக்குது. என்ன காலம்? ஒவ்வொன்றும் வளர்க்கறதுக்கு நேரம் கிடையாது, வேகமா போயிட்டு இருக்கேன். ஷார்ட்டா முடிச்சுட்டு போறோம்.
இந்த மனசாட்சியின் காலத்துல என்ன பண்ணா, ஆதாம் எங்கேயாவது பலிபீடம் கட்டினதா இருக்கா? ஆனா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்து முதலா பலி செலுத்தினது ஆபேல். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பலிபீடம் கட்டுறான். காயினும் ஆபேலுடைய சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். இந்த காரியம் நடக்குது. இந்த நிலைகள் இதுதான். இப்பதான் இந்த காலங்கள் தொடங்குது, மனசாட்சியின் காலம். இந்த மனசாட்சியின் காலத்தில் தொடங்குற நேரத்தில் பார்க்கும் பொழுது ஏனோக்கு பிறக்கிறாரு, சேத்து வர்றாரு. ஆபேலுக்கு பதிலாக நிறைய பிள்ளைகள் பிறந்தாலும் சேத்து பிறக்கிறார். சேத்து பிறக்கும் பொழுது ஆபேல் இருந்த அதே சிந்தனை, அதே ஆற்றல், கடவுளோடு கூட நெருங்கி இருக்கக்கூடிய அந்த வல்லமை இருக்கிறது. அந்த சந்ததியில உருவாக்கப்படுகிற ஒருத்தன் தான் ஏனோக்கு. காயினுடைய மகன் பேர் ஏனோக்கு. நோத்து என்ற தேசத்தில் போய் குடியிருக்கும் பொழுது அங்க என்ன செய்தாரு, ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணார். அங்கபடியா இருக்கு பைபிள்ல. காயின் தன் மனைவியை அறிந்தான் அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம்? எப்படி ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தாலோ, கவனிங்க, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தாலோ அதே மாதிரி காயினும் தன்னுடைய மனைவியாகிய அவளை அறிந்தான். அதுக்கு முன்ன நோத்து என்று இருந்தது. என்னப்பாங்க நோத்து என்று சொல்லுகிற இருந்தது? நோத்து என்று சொல்லுகிறது தேசம் அல்ல, அது லேண்ட்மார்க், இடத்தினுடைய அடையாள பகுதி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மா, கால்வாய் அப்படிலாம் சொல்றோம். கரை, வேம்பங்கரை, அந்த கரை சொல்றோம். அதே மாதிரி அன்றைக்கு அவர்கள் லேண்ட அடையாளப்படுத்த சொல்லப்பட்டது. அந்த இடத்துல ஒரு பட்டணத்தை கட்டுறாரு. எப்போ? ஏனோக்கு பிறந்த பிறகு. ஏனோக்கு பிறந்து பட்டணத்தை கட்டி ஏனோக்கு பேர் வைக்கிறாரு. அது ஏற்கனவே பட்டணமா இருந்துச்சுன்னா மகன் பேர் நினைச்ச முடியாது, வைக்க முடியாது. அங்க பொண்ணை திருமணம் செய்தான் சொல்லல, காயின் தன் மனைவி அறிந்தான் இருக்குது. அறிந்தான் என்பதற்கு என்ன அர்த்தம்? என்ன 4வது அதிகாரம் வாஸ்து பாருங்க. கணவன் மனைவியாக வாழக்கூடிய நிலையில முதலாக சந்திக்கிறார். சொன்ன போனா முதல் இரவு அவர்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட விளக்கிறதுக்கு எனக்கு முடியல. அதனால அது எப்படி அந்த தேசத்துல பொண்ணு கிடைச்சது, அங்க தேசத்துல ஆளுங்க எங்க இருந்தாங்க, இதெல்லாம் முரண்பாடா கேட்கிற கேள்விகள். அங்க தேசமே இல்லையே, இல்லைன்னா அவன் போய் எப்படி இருக்க முடியும்? அவன் சண்டையில போட்டுக்கணும், யுத்தம் பண்ணல, அந்த தேசத்தை பிடிச்சிருக்கணும். யுத்தம் நடந்துச்சா? அது எப்படின்னு சொன்னாக்க, காயின் ஆபேலை கொலை செய்கிற பொழுது வேதத்தின் பின்னணியில் சொல்லுகிறது, காயினுக்கு 124 வயது, ஆபேலுக்கு 123 வயது. ஒரு வயதுக்கு இடைப்பட்ட காலங்களில் குழந்தை பிறந்திருக்குது. சொல்லப்படவே இல்லை. அவ பெண் சந்ததி முழுவதுமா சொல்லப்பட்டிருக்குமானால் அதுக்காக சொல்லப்பட்டுள்ள பைபிள் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு நிலையில உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப இங்க வாங்க, இந்த தீவில படைக்கப்பட்ட மனிதன் ஆதாம் இல்லையா? ஆதாமுக்கு அடுத்து யார் வரா? சேத்து வரா. இதுக்கு பிறகு பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் எல்லாரும் அந்த காலத்துல ஆதப்பன் என்று சொல்லுகிற ஒரு கடவுளை வெளிப்பட்டார்கள். இந்த சேத்து என்று சொல்லுகிற தான் கர்த்தரை வெளிப்படுகிறான். அல்லே சொல்லுங்களேன். இப்ப என்ன ஆதப்பனுக்கும் சேத்து கர்த்தருக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவங்க மனசுல தோன்றபடி வழிபட்டாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் நடந்தது. இவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு நிலையில ஒரு சந்ததி, பரிசுத்த சந்ததி உருவாக்கிட்டே இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஏனோக்கு இருக்காருல்ல, இந்த ஏனோக்கு ஆதாமோடு கூட நேரடியாக இருக்கிறாரு. அந்த கணக்கு அந்த மைனஸ் பண்ணி வந்தா தெரியும், நான் அந்த நோட்ஸ் கொடுக்கும்போது தெரியும். சுமார் 308 ஆண்டுகள் இந்த ஏனோக்கு ஆதாமோடு கூட இருக்கிறாரு. ஆதாம் ஏனோக்கு உலக படைக்கப்பட்ட வரலாறை நேரடியாக சொல்லிக் கொடுக்கிறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? ஆமேன்னு சொல்லுங்களேன். முழுக்கிற பார்த்தா எனக்கு சண்டைக்கு வர மாதிரி இருக்கு பாக்குறீங்க. சரிதான் நான் சொல்றது.
அவன் நேரு